ஹாய் ஹலோ வெல்கம். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் இருந்துட்டு தெளிவாக வந்து அச்சல் வந்து அப்படியே வந்து ஆணி அடித்த மாதிரி வந்து சொல்லிட்டாருங்க. என்ன அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இவள் வந்து பக்காவாக வந்து நடிக்கிறா, அவள் வந்து நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுடைய முட்டாள்தனம். நான் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன், இவள் வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். இல்லை, அவள் வந்து நடிக்கலை, அவள் வந்து எதுக்காக வந்து நடிக்கணும், மனநிலை வந்து சரியில்லாத இருக்கிறவங்க வந்து எதுக்காக வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து சப்போர்ட்டுக்கு வந்து வராங்க. அவள் வந்து நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா சரி ஓகே, நான் சொல்கிற ஒரு கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து ஒத்து வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகரை வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு தானே வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறீங்க. டாக்டர்கிட்ட வந்து நான் கூட்டிகிட்டு போகிற டாக்டர்கிட்ட வந்து போய் வந்து செக்கப் வந்து பண்ணலாம். அங்கே போயிட்டு வந்து எல்லாமே வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவள் வந்து நடிக்கலை, இந்த டாக்டர் வந்து கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து கொடுத்து பார்க்கலாம். கொடுத்துட்டு அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஓகே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டாங்க. போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி உள்ள மைண்ட் செட் வந்து என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி சொல்கிற மாதிரி இப்போ வந்து மாட்டிக்கிட்டான்னா, இந்த ரேணுகா வந்து மாட்டிக்கிட்டான்னா யாரோ ஒருத்தர் வந்து காலி. அதே மாதிரி ரேணுகா வந்து நல்லா இருந்துட்டு மல்லியை வந்து மாட்டி விட்டான்னா எப்படி பார்த்தாலுமே ஏதோ ஒரு கல்லில் ஒரு மாங்காய் வந்து விழப்போகுது. அதில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து முடிவு தெரிஞ்சு போயிடும். யாரோ ஒருத்தர் வந்து போக போகிறாங்க வெளியே அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போயிடும். இதில் வந்து கண்டிப்பாக வந்து மல்லியை தான் வந்து டார்கெட் வந்து பண்ணுவாங்க. எப்படிரா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும், மல்லி வந்து சந்தோஷமாக இருந்தாலே வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து டைரக்டருக்கு வந்து பிடிக்காது, விஜய்க்கு வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் இந்த மல்லி கூட யார் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு யாருக்குமே வந்து மல்லி வந்து சந்தோஷமாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனாலே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மல்லியை வந்து தான் வந்து வெளியே வந்து அனுப்புவாங்க. மல்லி நீ சொன்னதான் வந்து போய் அக்கா பார்த்தியா எவ்வளோ வந்து உண்மையாக வந்து இருக்கா, அவளை போய் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து சந்தேகப்பட்டுட்டீங்களே, அவள் வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து சொன்னது, அவள் பேர் வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அப்படி வந்து கேள்வி வந்து கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கு வந்து போகிறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே வந்து சொன்னாங்க. அப்படி சொல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்படி வந்து சொல்லுவா, இந்த போலீஸ் தான் வந்து எங்கிட்ட வந்து மிரட்டினது திட்டினது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சீரியல் ஆக்டரையும் வந்து இந்த ரேணுக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த போலியான ரேணுக்கா வந்து காட்டி விட்டு இப்படியெல்லாம் வந்து சொல்லுவா மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து அவளே வந்து முன்னாடி வந்து ஒரு பிட்டை வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆக போகுது, இவங்க சொல்கிறத வந்து கண்டிப்பாக வந்து நம்ப போகிறதில்ல, அவங்க யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த இதுக்கு தான் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம மல்லியை தான் வந்து டார்கெட் பண்ணி கண்டிப்பாக வந்து வெளியே வந்து அனுப்ப போகிறாங்க. எப்படியோ ஒருத்தங்க வந்து வெளியே வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ரூட் வந்து கிளியர் ஆகுது. கண்டிப்பாக வந்து இந்த சுடரை கூட வந்து நம்பிடலாம், இந்த ரேணுகாவை கூட வந்து ஏதாச்சும் வந்து சமாளிச்சிக்கலாம். ஆனால் இந்த மல்லி வந்து வெளியே வந்து போயிடும், அதுதான் வந்து நமக்கு வந்து தேவை. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும். ஏன்னா மல்லிகிட்ட தான் வந்து ஒன்றுமே வந்து கிடையாது, அவகிட்ட வந்து காசு பணம் கிடையாது, அவளுக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து அவளை வந்து தூக்கி வந்து விசாரிட்டா நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. இந்த ரேணுகா என்ற சுடரை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கூட வந்து பெரிய ஒரு பின்பலம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருக்கார். அதுக்கு மேலே வந்து பின்பலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கதிரேசன், அவங்க தங்கச்சி வந்து நிஷா வந்து இருக்காங்க. ஸோ கோட்டீஸ்வரியோட பொண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணுறது, இதை வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்க்கோ இல்லை எதுக்கோ ஒன்று வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு இது உடனே வந்து விஜய் வந்து கழட்டி தூக்கி எறிஞ்ச மாதிரி வந்து அதே மாதிரி இவளையும் வந்து தூக்கி எறிஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய தாட்டாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தாட்டுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும். அது யார் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியால் மட்டும்தான் வந்து முடியும். ஆனால் மல்லியால் மட்டும் முடியும்னு சொல்லிட்டு வந்து என்ன தான் வந்து மல்லியால் வந்து கழட்ட முடிஞ்சு, ஒன்றும் கழட்ட முடியல. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு நேரத்தில் அவளாக வந்து உண்மையை வந்து உளறி இருப்பா, அப்போ வந்து கையங்காலமாக வந்து மாட்டியிருப்பா. ஆனால் இவங்க அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து அவளை வந்து பிடிச்சிடணும், பிடிச்சாதான் வந்து வேலைக்காகும், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய லைஃபுக்கு வந்து பார்த்தோன்னா பங்கத்தை வந்து விளைவிச்சிடுவா. ஸோ அதனால் வந்து அவளை வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய வந்து தாட்
பாட்டாக வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த போலியான ஒரு போலீஸை வந்து செட் பண்ணி அப்படி வந்து இது பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியரில் வந்து முடிஞ்சு போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் வந்து உக்காந்துருக்காங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் போயிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து இவ்வளோ நடக்குது வீட்டில், இதெல்லாம் வந்து நடக்குது, மல்லியை வந்து விரட்டிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல. எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கோ இல்லை நீ இந்த வீட்டிலே வந்து இருக்கக்கூடாது, எப்படி நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்து வரலாம், உன்னால் தாண்டி இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரேணுகாவே வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து இந்த வீட்டோட வேலைக்காரி. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னை வந்து எதுக்காக வந்து நாங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து வச்சுக்கணும், உன்னை வந்து வீட்டில் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து அவளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்டயே வந்து நேராக வந்து சொல்ல போகிறாங்க. கேவலம் வேலைக்காரி வந்து என்ன வந்து நடிக்கிறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ வந்து பண்ணுவா, அதெல்லாம் வந்து நான் வந்து கேட்டுக்கிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்கணுமா, ஒன்று அவள் இருக்கணும் இல்லைன்னா வந்து நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.